மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்கள் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளுக்கு 147 கோடி ரூபா தான் ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே சமஸ்கிருத மேலாதிக்கம் வெறி பிடிச்ச பாஜக தமிழை நேசிக்கிறதா போலி நாடகம் ஆடுது. தமிழ், தமிழ் மக்கள், தமிழ் கடவுள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு தேவைப்படுது. எதுக்கு? ஓட்டு வாங்குறதுக்கு. ஆனால் நோட்டு எல்லாம் வந்து சமஸ்கிருதத்துக்கு தான் போகுது. சமஸ்கிருதத்தை இந்தியாவில் வளர்க்கறதுக்கு தான் வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. பிற மொழிகளை பாசம் காட்டுறது போல் காட்டி ஏமாத்துறாங்க. இது வந்து அப்பட்டமாக வெளிப்படுது. நிதி ஒதுக்குறதுலேயே நம்மளுக்கு தெரியுதில்ல பாருங்கள். நம்ம தமிழுக்கு எவ்வளோ மிக குறைவான நிதியையும் சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்குறாங்க. அப்படின்னா இவங்க வந்து வெளிநாடுகளில் போய் நாங்கள் தமிழில் பரப்புகிறோம், தமிழ் தொன்மையானது அப்படின்னு ஒரு போலி கபட நாடகம் ஆடுறாங்க. இவங்களுடைய இவங்க யார், இவங்களோட முகம் வந்து கிழித்தெறியப்பட்டிருக்கு இதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. உண்மையிலேயே நம்ம இதை வந்து ஒரு வகையில் ஏற்கத்தானே வேணும். பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் கால் பதிக்க தான் சில வேலைகளை செய்யுது அப்படிங்கிறது தான் நமக்குமே தோணுது. ஒருவேளை நீங்கள் வந்து தமிழையும், தமிழ் கலாச்சாரத்தையும், தமிழ் பண்பாட்டையும் நீங்கள் வந்து வெளி நாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா தமிழுக்கு குறைந்தபட்ச நிதியாவது நீங்கள் ஒதுக்கணும்ல. சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் வந்து 2500 கோடி ரூபா ஒதுக்கும்போது தமிழுக்கும் அதே அளவுக்கு நீங்கள் ஒதுக்கியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும். ஓட்டுக்காக மட்டுமே நீங்கள் சில விஷயங்களை கையில் எடுக்கிறீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு வருவதோடு சாமானிய மக்களுக்கும் வருவதை தவிர்க்க முடியல. நன்றி.